வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு. வருமான வரி செலுத்துவோர், அரசு ஊழியர்களுக்கு, சர்க்கரை அட்டைதாரர்களுக்கும் கிடையாது என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு முடிவு. கல்வி நிறுவனங்களுக்கான மத சிறுபான்மையினர் அந்தஸ்து இனி நிரந்தர சான்றிதழாக வழங்கப்படும். சிறுபான்மையினர் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் மதசார்பு சிறுபான்மையினர் அந்தஸ்து சான்றிதழ் தற்போது 5 ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இனி வருங்காலங்களில் இச்சான்றிதழ் காலம் குறிப்பிடப்படாமல் நிரந்தர சான்றிதழாக வழங்கப்படும். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பெயர் பட்டியலை தொகுதி வாரியாக வழங்க வேண்டும். அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. ராகுல் காந்தியை பிரதமர் மோடிக்கு நிகரான தலைவராக பார்க்க முடியாது என்று சர்ச்சையாக பேசிய விவகாரம். விளக்கம் கேட்டு கார்த்திக் சிதம்பரம் எம்பிக்கு காங்கிரஸ் ஒழுங்கு நடவடிக்கை குழு நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக தகவல். தொடர் மழையால் நெல்லை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு அரை நாள் விடுமுறை அறிவிப்பு. மாணவர்கள் நலன் கருதி ராமேஸ்வரத்திலும் உணவு இடைவெளிக்கு பிறகு விடுமுறை விடப்பட்டது. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்றும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. தென்காசி, தேனி, விருதுநகர், திண்டுக்கல்லில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கனமழையால் கந்தாடு கிராம ஏரி உடைந்தது. 5 கிராமங்களில் வெள்ளம், 3000 ஏக்கர் பயிர்கள் பாதிப்பு. கொடைக்கானல் வனப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் தேனி கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்தத்தால் பெரிய அளவில் பாதிப்பில்லை. 96 விழுக்காடு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை தகவல். சென்னையின் அனைத்து பகுதிகளிலும் பேருந்துகள் இயக்கம். 97 விழுக்காடு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பாதிப்பில்லை என்று மாநகர போக்குவரத்து கழகம் தகவல். விருத்தாச்சலம் அருகே தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய அரசு பேருந்து புதிய கார் மீது மோதி விபத்து. நடுரோட்டில் இறக்கிவிடப்பட்டதால் அவதிக்குள்ளான பயணிகள். அனைத்து மாவட்டங்களிலும் குறித்த நேரத்தில் பேருந்துகள் இயக்கப்படுவதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல். பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் திட்டவட்டம். அரசு பேருந்துகள் அனைத்தும் எலும்பும் தோலுமாக இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். பிடிவாத போக்கை கைவிட்டு போக்குவரத்து தொழிலாளர்கள் எதிர்பார்க்கும் ஓய்வூதியத்தை வழங்கவும் வலியுறுத்தல். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது வரும் 12ஆம் தேதி தீர்ப்பளிக்கிறது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். குற்றம் நடந்ததாக கூறப்படும் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த வங்கி பண பரிவர்த்தனைகளையும் அமலாக்கத்துறை வழக்கில் சேர்த்திருப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பில் வாதம். உலக முதலீட்டாளர் மாநாடு மூலம் 10 லட்சம் கோடி ரூபாய் வரை முதலீட்டை எதிர்பார்த்ததாக அண்ணாமலை பேட்டி. உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு 33 லட்சம் கோடி ரூபாய் கிடைத்ததாகவும் விளக்கம். சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் கல்லூரிக்கு 1.5 மணி நேரம் தாமதமாக வந்த மாணவ மாணவிகள்.
கல்லூரியின் கதவை நிர்வாகம் பூட்டியதால் பரபரப்பு. நூற்றி 80 பேரை பலிகொண்ட ஜப்பானில் மீண்டும் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6ஆக பதிவான நிலநடுக்கத்தால் வீடுகள், கட்டடங்கள் குலுங்கின. மதுரை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் மாலை 7 மணி வரை மழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல திருப்பூர், கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று மாலை 7 மணி வரை மதுரை, தேனி, கோவை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை திருமூர்த்தி மலைத்தொடரில் மழையால் பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அமரலிங்கேஸ்வரர் கோவிலை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி இணைப்பில் இருக்கிறார். குருசாமி, விவரங்கள். கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் இன்று காலை முதல் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதன் காரணமாக அங்கங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய திருமூர்த்தி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அருவியில் வெளியேறக்கூடிய ஒரு காட்டாற்று வெள்ளம் கரைவரண்டு ஓடுவதன் காரணமாக அந்த வெள்ள நீர் அங்கு மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அமரலிங்கேஸ்வரர் கோவில் பகுதியை முழுமையாக சுற்றி சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த கோயிலுக்கு பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் யாரும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அருவிக்கு செல்லக்கூடிய பாதை இருக்கக்கூடிய தரைப்பாலத்தின் அளவு வரை தண்ணீர் சென்று கொண்டிருப்பதன் காரணமாக அந்த பகுதிக்குள் பொதுமக்கள் யாரும் செல்லக்கூடாது என கோயில் நிர்வாகத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதுக்காக பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் அந்த பகுதிக்கு செல்லக்கூடாது என தடை விதிக்கப்பட்டிருப்பதுடன் கோவில் நிர்வாகத்தினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கோவிலினுடைய பெரும்பகுதி முழுவதும் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதிக்குள் யாரும் செல்லாதவாறு வனத்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை ஊழியர்கள் தற்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மலைப்பகுதியில் மழை பெய்து வருவதன் காரணமாக இந்த வெள்ளப்பெருக்கு இன்று இரவு வரை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். நன்றி குருசாமி, விரிவான விவரங்கள். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க இன்னும் பெரிய அளவில் இலக்குகளை நிர்ணயித்து உழைக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று எதிர்பார்த்ததாக தெரிவித்தார். எங்களுடைய எதிர்பார்ப்பு தமிழகத்திற்கு 10 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய எதிர்பார்ப்பாக நாங்கள் சொல்லியிருந்தோம். எதற்கு நீங்க கேட்கலாம். கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியாவில் நடந்த முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் சம்மிட்டை பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம் அட்ராக்ட் பண்ண மொத்த பணம் எவ்வளோன்னா, நாம் 6,60,000 கோடி, நம்மளாம் வடக்கங்க அப்படின்னு சொல்றோம். உத்தரப்பிரதேசம் அட்ராக்ட் பண்ண பணம் 33,51,000 கோடி ரூபாய், 33,51,000 crore. தமிழகம் நாம் எவ்வளவு அட்ராக்ட் பண்ணியிருக்கிறோமோ இந்த சம்மிட்ல 5 மடங்கு உத்தரப்பிரதேசம் 2023 பிப்ரவரியில் நடந்த யூபி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மிட்ல அட்ராக்ட் பண்ணிருக்காங்க. 2022 இன்வெஸ்ட் கர்நாடகால 9,82,000 கோடி ரூபாய், 9,82,000 crore. கர்நாடகால 2022 பிப்ரவரியில் அட்ராக்ட் செய்யப்பட்ட பணம். குஜராத் கடந்த 3 நாட்கள் அட்ராக்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே 7 லட்சம் கோடி ரூபாய். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மிட்டுக்குள்ளே அவங்க போலீங்க 7 லட்சம் கோடி ரூபாய். குஜராத் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மிட் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 நாள் அட்ராக்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட். சோ எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசு இன்னும் இலக்குகளை பெரிதுபடுத்தி உழைக்க வேண்டி இருக்கு அப்படின்னு தான் காட்டு. அரசை பாராட்டுகின்றோம். வர ஒரு ரூபாய் நமக்கு வேணும். ஒரு ரூபாய் ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கும்.